விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். ம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் சனி பகவான். ஓகே. ரொம்ப கஷ்டத்த குடுத்துட்டு இருந்த அவரும் இப்ப அவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போறார். ம். எப்பயுமே 5ஆம் இடம் அப்டின்னாலே என்டர்டெயின்மென்ட்னு அர்த்தம். மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு ஜாலி தான். அர்த்தம். ஜாலி தான். ஓகே, ஸோ ஓகே. அதுக்கான வாய்ப்பையும் அவர் குடுப்பார். ம். ஏன்னா, சனி பகவான் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போறது, ம். இதுக்கு முன்னாடி இவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள், ம். இது அத்தனையும் நெறையா இவங்களுக்கு இருக்கு. ஓகே. ஸோ 5ஆம் இடம் அப்டின்னாலே என்டர்டெயின்மென்ட் தான். அது இல்லாம இந்த காலங்கள்ல இவங்கள அறியாமயே இவங்க காதல் வசப்படுவதற்கான வாய்ப்பு. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா, சனி இவங்களுடைய 7ஆம் இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பார். ம். ஸோ ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது லவ் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம், அது திருமணத்தில முடிவதற்கான வாய்ப்பு அல்லது லவ் ரீயூனியன் ஆகுறதுக்கான சூழ்நிலைகள். லவ் ரீயூனியன். ஆமா. ஓகே. இதெல்லாமே இந்த காலங்கள்ல இருக்கு. ஓகே, ஸோ ஓகே. அது விருச்சிக ராசிய பொறுத்தவங்களுக்கு நல்லா இருக்கு. ம். அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா அவங்க குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா இனி சுபகாரியங்களுக்கு வாய்ப்பு காலகட்டங்கள்ல இருக்கு. சுபகாரியங்கள் இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கும். இவங்களும் அதுல அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்டர்டெயின்மென்ட் இவங்களுக்கு கூடிரும். ஜாலியா ஓகே, இருப்பாங்க. ஓகே. பிறவியா உடல் உழைப்பு இல்லாம ஜாலியா இருப்பாங்க. இதெல்லாமே இருக்கு. இவங்க அத யாரெல்லாம் கலைத்துறையில இருக்காங்களோ, அவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்கு. ஓகே. பெரிய லெவல்ல ஷேர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க, நம்மள கேட்டாலும் கேட்கலாம், அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ம். ட்ரேடிங் பண்றது, ஸ்பெகுலேஷன் லைன்ல இருக்கிறவங்க, இதெல்லாமே இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். இது இல்லாம யாரெல்லாம் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலங்கள்ல இருக்கு. ஓகே. இது இல்லாம ரொம்ப நாளா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு. இல்ல பிசினஸ் இப்பதான் புதுசா ஆரம்பிக்கணும், ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், இந்த காலங்கள்ல அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே அவங்கள பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கு. குறிப்பா மேரிட்டல் லைஃப்ப பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓகே. யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்களோ, அவங்கலாம் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களுடைய லைஃப்ல இருக்கு. குடும்பத்தில அது இல்லாம ரொம்ப நாளா குழந்தை இல்ல, கிட்ஸ் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கும், குழந்தை குழந்தைக்கான ஒரு பாக்கியம். வாய்ப்பு, சந்தர்ப்பம் இருக்கு. ரொம்ப ஓகே. நாளா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு சக்சஸ் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கும், ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். குடும்பத்தில ஒரு புது வரவு. அது ஓகே, குழந்தையாக ஓகே. இருக்கலாம், மருமகன், மருமகள், பேரன், பேத்தி, ஏதோ ஒண்ணு. ஒரு புது இதெல்லாமே வரவு வர்றதுக்கான காத்திருக்கு. வாய்ப்பு. இது அத்தனையுமே ஓகே, ஓகே. விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல சனி பகவான் பார்த்தா அவங்களுடைய லாபஸ்தானத்த வேற பார்க்கிறார். 11ஆம் இடத்த. ஓகே. ஸோ 11ஆம் இடம் என்டர்டெயின்மென்ட். 11ஆம் இடம் அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகுது. ஸோ அவங்களுடைய என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ, அது அத்தனையும் பூர்த்தி ம். ஆவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்கள்ல நெறையவே அவங்கள பொறுத்தவரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே அது சார். இல்லாம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுடைய லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆவாங்க. அல்லது ஏற்கனவே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவர்களால இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம். குறிப்பா அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் நன்மை. இது ம். அத்தனையும் உங்களுடைய லைஃப்ல நெறைய இருக்கு. இவங்களுக்கு ஓகே. அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்கன்னா, அவங்களால மகிழ்ச்சி, சந்தோஷம். அவங்கலாம் பிரிஞ்சிருந்தாங்கன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு. இதெல்லாமே விருச்சிக ராசியில பிறந்தா இருக்கு. ஓவராலா வந்து அது மட்டுமல்ல, இவங்களுக்கு கையில பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸு, ஓரளவுக்கு லிக்விட் கேஷு, ம். யாருடைய பணத்த ஹேண்டில் பண்றது, இது அத்தனையும் கையில இவங்களுக்கு இருக்கு. பணம் விளையாடும். ஆமா. அது இல்லாம ஓகே, ஓகே. இவங்களுக்கு நோய் இருந்துச்சுன்னா நோய் குணமாகும். ம், ம். கடன் இருந்தா கடன் குறையும். இது அத்தனையுமே இவங்கள பொறுத்தவரைக்கும் லைஃப்ல நல்லா இருக்கு. ஓவராலா வந்து என்ன திருப்தி ஓவராலா தான். எல்லாமே இருக்கு. என்ன இருக்குல மெயின் கைய வச்சுருவாரு. ஓ! எதுலன்னா இவங்க வேலையில கை வைப்பார். ஸோ விருச்சிக ராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஜாப்ல கவனமா இருக்கணும். அவங்க ஓகே. பிரைவேட் செக்டார்ல இருக்காங்க, எம்என்சில இருக்காங்க, ரெப்யூட்டட் கன்சர்ன்ல இருக்காங்க, கவர்ன்மென்ட் சர்வீஸ்ல இருக்காங்க. எதுல வேணாலும் இருக்கலாம். வேலைய பொறுத்தவரைக்கும் இவங்க கவனமா ரொம்ப ரொம்ப இருக்கணும். கவனம். பார்க்கும் வேலை அவசரப்பட்டு வர்றதுக்கா, வேற வேலை கிடைக்கலாம், நெறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஓகே சார். ஸோ ஒரு கம்பெனிக்கு வேற கம்பெனிக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்கு அவசரப்பட்டு இந்த கம்பெனிக்கு பேப்பர் போட்டா வேற வேலை கிடைக்கல, நெறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஓகே. ஸோ கரியர பொறுத்தவரைக்கும் கரியர்ல ரொம்ப கவனமா இல்லைன்னா, வேலையில நெறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே அடுத்த சார். வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் நீண்ட இடைவெளி என்பது இருந்துகிட்டே இருக்கும். அது இவங்க ஜாதகத்துல மெயினா இருக்கக்கூடிய விஷயம். அதனால யாரெல்லாம் சர்வீஸ்ல இருக்காங்களோ, அவங்க எல்லாம் அவசரப்பட்டு வேலைய விட்டுட்டாங்கன்னா, கஷ்டம். நல்ல வேலை கிடைக்கிறதுல நெறைய கஷ்டம். பிரச்சனை இவங்களுக்கு இருக்கு. விருச்சிக ராசியில. அது ஒண்ணு தான் இந்த சனி பிரச்சனை. பகவானுடைய பெயர்ச்சியிலே இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஒரு பாயிண்ட். நெகட்டிவான விஷயம். மத்தபடி மத்தபடி எல்லாம் இவங்களுடைய லைஃப்ல இவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு சூப்பர், இவங்களுக்கு சூப்பர். மேசராசிக்கு அடுத்து இவங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா